நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியின் தாவேக முகமாக உருவெடுத்துள்ளார் முன்னாள் சபாநாயகர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். யார் இந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வன்? விரிவாக பார்க்கலாம். 1983ஆம் ஆண்டு அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபால் கலைச்செல்வி தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். சென்னை லயோலா கல்லூரியில் பிகாம் பயின்று பின்னர் MBA படிப்பை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்டில் முடித்தார். இவருக்கு தங்க பூர்ணிமா என்ற மனைவியும் நிகேஷ் தமிழ்ச்செல்வன், பிரத்னேஷ் தமிழ்ச்செல்வன் என்ற 2 மகன்களும் உள்ளனர். இன்றைக்கு அரசியல் முகமாக பார்க்கப்படும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடித்தளத்தில் தொழில்துறையில் வலுவாக ஊன்றியுள்ளார். தனது தந்தை முன்னாள் சபாநாயகர் தனபாலுக்கு நிகராக அரசியலும் கால் பதிக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீலகிரியில் அதிமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அதிமுகவில் இருந்து விலகி சமீபத்தில் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்ட லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கு அவருடைய அரசியல் பின்புலம் மற்றும் படிப்பறிவினை பார்த்து தாவேக தலைவர் விஜய் ராசிபுரம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு அளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சொந்த ஊர் என்பதாலும் இதே தொகுதியில் அதிமுக MLAவாக தந்தை தனபால் 2011 முதல் 2016 வரை சேவை செய்ததும் தனது அரசியல் வெற்றியை உறுதி செய்யும் என்கிறார். அடிப்படையிலேயே அரசியல் பாரம்பரியத்தில் பிறந்த லோகேஷ் தமிழ்ச்செல்வனின் தாய்வழி தாத்தா ராசிபுரம் யூனியன் சேர்மனாக 1999 முதல் 2001 வரை இருந்துள்ளார். முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் ராசிபுரம் யூனியன் முன்னாள் சேர்மனின் பேரன் என்பதை தாண்டி தொகுதி மக்களோடு நெருங்கி பழகும் அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதால் ராசிபுரம் மக்களின் அடையாளமாக மாறியுள்ளார். மேலும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் குடும்பத்திற்கும் அங்குள்ள மக்களுக்குமான தொடர்பு அதிகம் இருப்பதால் வெற்றி வாய்ப்பு சாதகமாகவும் இருப்பதாகவும் அவர் ஆதரவாளர்கள் கூறுகின்றனர்.